போன வீடியோவில் நம்ம எப்படி ஃபோட்டோ வீடியோக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறது, லேயரில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் மற்ற ஆப்ஜெக்ட்ஸான டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர், டீட்டெயில், மாஸ்க் இதிலெல்லாம் எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வீடியோ டைம்லைனில் மூவ் பண்ணி உங்களுக்கு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடலாம். அதே மாதிரி ஸ்டிக்கருக்கும் நீங்கள் பொசிஷன் மாற்றி அதுக்கு இன்னொரு கீ ஃப்ரேம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கீ ஃப்ரேம்லேருந்து செகண்ட் கீ ஃப்ரேம்க்கு அந்த ஸ்டிக்கர் மூவ் ஆகும். வாங்க இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இந்த செட்டப் தான் நார்மலாக இருக்குது. இப்போ இதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குது? உங்கள் வீடியோஸையும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர்லாம் வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நல்ல லைட்டிங் வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் உங்களுக்கு பின்னாடி வரணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டிங் டூல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். இன்ஷாட்டில் வீடியோ நியூ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் பேக்ரவுண்டில் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் மறையாமல் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு வாட்டி ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜிஐஎஃப், அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்டிக்கர். அங்கே போயிட்டு உங்கள் தலைக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் வரணுமோ அந்த ஸ்டிக்கர்ஸை மட்டும் இப்போ ஆட் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலோ மீன்ற ஸ்டிக்கரை ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்டிக்கரை எப்படி அனிமேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபாலோன்றது கீழேருந்து மேலே போகணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். அப்புறம் எண்ட் ஆஃப் த ஸ்டிக்கரில் இன்னொரு கீ ஃப்ரேம் கொடுத்து அந்த ஃபாலோ நல்லா மேலே இழுத்துன்னு போய் விட்டுட்டேன். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாலோ மூவ் ஆகுது. இப்போது அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தேர்ட் ஸ்டெப், அந்த பேக்ரவுண்ட் வீடியோ மேலே இப்போ உங்களோட வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி வீடியோ நியூக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை ஆட் பண்ணுறோம். பின்னாடி இருக்கிறது அதுதான், அதை ஆட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு மேலே உங்கள் வீடியோவை ஆட் பண்ணுறதுக்கு பிஐபி அந்த பட்டனை அழுத்தி நீங்கள் கேமரா மூலயமா நல்ல லைட்டிங்கோட எடுத்த வீடியோவை ஆட் பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாதவங்க இந்த ஸ்டெப்பு பண்ணுங்கள். உங்கள் வீடியோ ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிட்டு கட் அவுட் அதுக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களோட பேக்ரவுண்ட் வீடியோ விசிபிள் ஆகிடும். உங்கள் வீடியோ அதுக்கு மேலே இருக்கும். தேவையான அளவு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பொசிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் இருக்கிறவங்க கட் அவுட் அதுக்குள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் குரோமா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த குரோமாவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரீன் கலர் மேலே வச்சுட்டு ஸ்ட்ரென்த்து நல்லா இழுத்து விட்டுக்குங்க. உங்கள் பின்னாடி இருக்கிறது எல்லாம் மறையிற வரைக்கும். ஸ்டெப்பில் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் அனிமேஷன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போது லாஸ்ட் ஸ்டெப், ஃபோர்த்து ஸ்டெப், உங்களுக்கு மேலே ஏதாவது ஸ்டிக்கர் வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிஐபி அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் வீடியோக்கு மேலே ஏதாவது ஃபோட்டோ வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கை அதில் அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ கீ ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மூமெண்ட்டுக்காக. ஸோ அது மேலேருந்து கீழே வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் அந்த கை மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் அப்போ அந்த கையை கீழே வச்சுட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ உங்கள் வீடியோ மேலே இந்த மாதிரி ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட், ஸ்டிக்கர் எது வேணால் ஆட் பண்ணலாம். கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி அதோட மூமெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் எப்படி இருக்குது அதுக்கு பிட்வீன் அந்த ஃபோட்டோ மூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாஸ்க் வச்சு எப்படி கீ ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் மொபைலை ஒரு ஸ்டாண்டில் வச்சு இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ஃப்ரேமுக்கு வெளியிலேருந்து உங்கள் வெஹிக்கிளில் நோக்கி நீங்கள் நடந்து வாங்க. ஒரு 1 feet டிஸ்டன்ஸில் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் காரோ பைக்கோ அதில் ஏறி நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க. இன்ஷாட் ஆப்பில் நியூ அழுத்தி இப்போ இந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவை இருக்கிற செக்ஷன்ஸ் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களும் காரும் இல்லாத ஒரு பொசிஷனில் போயிட்டு அங்கே ஃப்ரீஸ் அழுத்தி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை ஸ்விட்ச் அழுத்தி நீங்கள் லேயருக்குள்ளே கொண்டு போங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்விட்ச் இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிஐபி மூலயமா இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம காரை மறைய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்க்கே போயிடுறோம். ஸ்டார்டிங்க்கு போயிட்டு அதை நல்லா நான் கடைசி வரைக்கும் இழுத்து விட்டுக்கிறேன்.
இப்போ இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீன். அப்போ காரை ஒண்டி மறையணுன்றதுக்காக நம்ம இதை க்ராப் பண்ணணும். ஸோ க்ராப் அழுத்தி உங்கள் கார் ஒண்டி மறையிற மாதிரி, அதாவது பாதி வரைக்கும் அது வரைக்கும் இழுத்துட்டு இப்படி விட்டுடுங்க. விட்டுட்டு இதை கரெக்டாக பொசிஷனில் எடுத்துன்னு போயிட்டு வச்சுருங்க. கொஞ்சம் அலைன்மெண்ட் கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் பிசுறு இல்லாமல் சூப்பராக வரும். இப்போ நான் வந்து அந்த கோடு லைன் இருக்கு இல்லையா, ரோடோட கோடு லைனு, அதை வச்சு நான் அலைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ அலைன் கரெக்டாக ஆகிடுச்சு. அலைன் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மாஸ்க் அதுக்குள்ளே போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹாரிசான்டல், அதில் போனீங்கன்னா இப்படி வரும். அதை என்ன பண்ணணும், இது நல்லா திருப்பி விட்டுக்கணும். 2 விரலை வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் காருக்கு மேலே அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் ரொம்ப முக்கியம். அந்த மிஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் எஃபெக்ட் கொடுக்க போகுது. ஸோ அதை நல்லா மேலே இழுத்து விட்டுக்கணும். ஓகேங்களா? இழுத்து விட்டுட்டு இப்போ இதை வந்து கீ ஃப்ரேம், நம்ம அடிக்கடி பார்த்து அதே அரைச்ச மாவு தான் கீ ஃப்ரேம் டச் பண்ணிடணும். டச் பண்ணிவிட்டு இப்போ கிட்ட வருவார் இல்லையா, கிட்ட வரும்போது இங்கே ஒரு கீ ஃப்ரேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காரு இதாக போகுது, தெரிய போகுது. ஸோ அதனால் அவர் அப்படி அடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு கரெக்டாக கீழே போகும்போது இங்கே வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் போட்டுட்டு இப்போ மாஸ்க் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஹாரிசான்டல் லைனை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ மேலே ஒரு பாயிண்ட்டு, இப்போ காரோட கீழே ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான், உங்களோட வீடியோ ரெடி. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். பெயிண்ட் அடித்தோடனே காரு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.